உங்களோட கால் ஷீட் கிடைக்கலன்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டா நான் ஆல்ரெடி 5 படம் சைன் பண்ணியிருக்கேன்றீங்களா? ஸ்டோரி கேட்டா எனக்கு பிடிக்கல, ஸ்டோரி பிடிக்கலன்றீங்களாமே. நான் இருக்கிற ஏற்கனவே எனக்கு ஷூட் வாய்ப்பு கம்மியா இருக்குன்ட்டு. அது காமெடி ஸ்டோரியோ ஆக்ஷன் ஸ்டோரியோ என்ன ஸ்டோரியா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு 3 ஹீரோயின் நடிக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்களா? நான் கேள்விப்பட்டேன். ஏன் 3 ஹீரோயின் இருந்தா தான் நடிப்பீங்களா? ஒரு ஹீரோயின் இருந்தா நடிக்க மாட்டீங்களா? இன்னொருத்தவங்களை பேசணும், இன்னொருத்தவங்களை வந்து கலாச்சு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. நீங்க ஒரு பொண்ணா இருந்தா ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பேன் நானு, அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஒரு கடன் நீங்க கொடுக்குறீங்க. கடன் கடன் கொடுக்க மாட்டேன். கடன் அன்பை முறிக்கும் சொல்லுவாங்க, அதனால கடன் வாங்குறீங்களா? அதுவும் பண்ண மாட்டேன். கடன் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது, அதான் என் பாலிசி. என்ன பண்ணுவீங்க? கத்தி எடுத்து சண்டை போட வேண்டியதான். எத்துனாங்க சும்மா பண்ணா ஜாலியா சண்டை போடுவோம். கத்தி சண்டை எடுத்து போடுவாங்க. எப்போ நீங்க சினிமா உலகத்துக்கு எப்போ நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்க? எப்போ இந்த சோசியல் மீடியா வந்தீங்க? எப்போ சினிமா உலகம் வரணும் அப்படின்னு எப்போ ஆசை? சின்ன வயசுல இருந்தே சினிமால பாடணும்ட்டு ரொம்ப ரொம்ப ஆசை. அதுக்காக தான் முறையாக ஒரு 4-5 வருஷம் கர்நாடிக்லாம் படித்தேன். கீபோர்ட் கிளாஸ்லாம் கொஞ்ச நாள் போயிருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாம் பாடுறது, ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஈவென்ட்ஸ்ல. இப்ப எவ்வளவு தெளிவா பேசுறீங்க. அப்ப நீங்க வேணுங்கிறது தானே இது பண்றீங்க. ஆமா, வேணுங்கிறது பண்ணா என்னைக்குமே ட்ரெண்ட் ஆக முடியாது ப்ரோ. இப்ப நம்ம வந்து ஒரு அளவு காமெடி பார்ப்பாங்க. இப்போ வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்துங்க, காமெடி கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் பார்ப்பாங்க. நம்ம இன்டர்வியூ ஃபுல்லாவே காமெடி பண்ணிட்டு இருந்தோம்னா பார்க்க மாட்டாங்க. அது நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் லெஜெண்ட். எனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கான டீட்டெயிலாம் சொல்லி ஆகணும். அப்பதான் மக்கள் வந்து எல்லாத்தையுமே கொடுத்தாதான் ஒரு இது நல்லா இருக்கும். ஒரு படமே எடுக்கிறீங்க, அதுல எல்லாமே இருந்தாதான் நல்லா இருக்கும். ஆமா, படம் ஃபுல்லா காமெடியா இருந்தா நல்லா இருக்குமா? அங்க ஒரு காதல் இருக்கணும், அங்க ஒரு வில்லன் இருக்கணும், அங்க ஒரு ஹீரோ இருக்கணும். எது நடந்தாலும் ஹீரோ வந்து காப்பாத்துற மாதிரி இருக்கணும். அதான் உங்களை இன்டெலிஜென்ட்னு சும்மாவா சொன்னாங்க? இப்ப எவ்வளவு சூப்பரா பயங்கரமான டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. டைரக்டருக்கே உங்க டிப்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும் போல. வர வாய்ப்புங்க எடுத்து விட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. நீங்க உங்களோட கால் ஷீட் கிடைக்கலன்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டா நான் ஆல்ரெடி 5 படம் சைன் பண்ணியிருக்கேன்றீங்களா? ஸ்டோரி கேட்டா எனக்கு பிடிக்கல, ஸ்டோரி பிடிக்கலன்றீங்களாமே. நான் இருக்கிற ஏற்கனவே எனக்கு ஷூட் வாய்ப்பு கம்மியா இருக்குன்ட்டு கால் ஷீட் கிடைக்காம இருக்காங்களா? நாங்களே அதே மாதிரி கேபின் இருந்தாதான், எனக்கு வந்து கேரவன்லாம் இருந்தாதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்றீங்களா? கேரவன் கண்டிப்பா வேணும்ன்றீங்க. கோயம்பேட்டுல இருந்து வடபழனி போறதுக்கு ஷேராட்டோல இடம் கிடைக்காத நான் வந்துகிட்டு இருக்கேன். நீங்க இங்க வந்து எனக்கு வந்து கால் ஷீட் கிடைக்காத அங்க நிக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோயின் வந்து சிங்கிள் ஹீரோயின்லாம் இருந்தா நான் நடிக்க மாட்டேன், 3 ஹீரோயின் வேணும்னு சொல்றீங்க. உங்க மேல அது ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. அது காமெடி ஸ்டோரியோ ஆக்ஷன் ஸ்டோரியோ என்ன ஸ்டோரியா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு 3 ஹீரோயின் நடிக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்களா? நான் கேள்விப்பட்டேன். ஏன் 3 ஹீரோயின் இருந்தா தான் நடிப்பீங்களா? ஒரு ஹீரோயின் இருந்தா நடிக்க மாட்டீங்களா? இதெல்லாம் யார் சொன்னா? அதான் சொல்றாங்களே, உங்க வீட்டு வாசல்ல வந்து ஸ்கிரிப்ட் வச்சுட்டு நிக்கிறாங்களாம். நீங்க எப்படியும் டெய்லியும் ஒரு 10 பேர்கிட்ட கதை கேக்குறீங்களா? கேட்டுட்டு வந்து இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இல்ல, எனக்கு செட் ஆகாது, இதுல வந்து ஹீரோயின் 3 பேர் இல்ல, அதனால நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? அதே மாதிரி செம்ம பாட்டு வேணும் அப்படின்றீங்களா? படத்துல ஹீரோயினோட டூயட் பாடுற மாதிரி பாட்டு இருந்தாதான் அந்த படம் நடிப்பேன், இல்லைன்னா நடிக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்களா? பேமெண்ட் வேற கோடி கணக்குல கேக்குறீங்களா? உங்க மேல இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டே போறாங்க. நீங்க கோடிக்கணக்கில் கேட்கலாம், அது நீங்க ஒர்த்து தானே வச்சுங்களேன். கோடிக்கணக்கில் ஃபேன்ஸ் இருக்காங்க, கேட்கலாம். இருந்தாலும் எவ்வளோ ஸ்கிரிப்டை ரிஜெக்ட் பண்ணுவீங்க? 3 ஹீரோயின் கேட்டா உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கறதே கஷ்டம், இதுல 3 ஹீரோயினுக்கு பேமெண்ட் கொடுக்கணும்னா அதை விட கஷ்டம் இல்ல? ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோயினோட நடிங்க, அதுக்கப்புறம் 3 ஹீரோயினோட நடிங்க. காமெடி தான் பண்ணணும்ன்றீங்க, நீங்க நின்னாலே காமெடியா தான் இருக்கும். டென்ஷனா வராரா? ஏஞ்சி போயிடு வரோ. சரி பேசுங்க, வேற என்ன பேசுவீங்க? அவ்வளவுதான், பேசி முடிச்சாச்சு. இதுதான் உங்களுடைய வாழ்க்கை இல்ல? இன்னொருத்தவங்களை பேசணும், இன்னொருத்தவங்களை வந்து கலாச்சு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. நீங்க ஒரு பொண்ணா இருந்தா ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பேன் நானு, அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன வந்தவனே ஐ லவ் யூ தானே கை கொடுத்தேன். நிறைய பேர் உங்களுக்கு ஐ லவ் யூன்னு சொல்றவங்க இருக்காங்க, பெண்கள் இல்ல ஆண்களே ஐ லவ் யூ சொல்லுவாங்க. அது ஏங்க ஆண்கள் சொல்லணும்? உங்களை பிடிக்கும்ன்றதால நீங்க ஏன் டபுள் மீனிங்ல? பெண்கள் ஆண்கள்னாவது பரவாயில்ல, அது ஆண்கள் மட்டும் சொல்றாங்கன்னா அடிச்சு சொல்றீங்க. அதாங்க,
ஆண்களும் உங்களை ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்கன்னா உங்களை பிடிக்கும்ன்றதுக்காக. நீங்க ஏன் டபுள் மீனிங்ல எடுத்துக்கிறீங்க? சிங்கிள் மீனிங்ல யோசிங்க. பிடிச்சிருக்குன்னா ஒரு அன்பு, உங்க மேல ஒரு அன்புன்னு நீங்க எடுத்துக்கணும். ஆண்களும் போர் தொடங்க போதுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் ஐ லவ் யூ சொன்னேன், அதுக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு வர கோவத்துக்கு இப்ப போர் ஸ்டார்ட் ஆயிடும் நினைக்கிறேன். போர் என்ன பண்ணுவீங்க? கத்தி எடுத்து சண்டை போட வேண்டியதான். எத்துனாங்க சும்மா பண்ணா ஜாலியா சண்டை போடுவோம். கத்தி சண்டை எடுத்து போடுவாங்க. கத்தி சண்டையா சொல்றீங்க? ஆமா, எத்துனாங்க. ஏதோ கத்தி இருக்கா? எத்துனாங்க. எத்தனை சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஆளே வித்தியாசமா இருக்காரு ப்ரோ. என்ன ப்ரோ கத்தி எத்தனை வர சொல்லுங்க. இது இன்டர்வியூ மாதிரி தெரியல. எனக்கும் இன்டர்வியூ மாதிரி தெரியல. சரி, இப்போ பேசிட்டு இருக்க. சரிங்க, உங்கள்கிட்ட வந்து என்ன மாதிரி மக்கள் அனைவருக்கும் ஒன்னே ஒன்று சொல்றேன். இவர்கிட்ட வந்து என்னால உண்மையாவே ஒரு ஒரு இன்டர்வியூ எடுத்தா ஒரு மாதிரி கொண்டு போறாரு. இவர் ஒரு இதுலயே அடைக்கிறாரு, ஒரு வித்தியாசமாவே இருக்காரு. அதனால பண்ணாவே கொஞ்சம் 2-3 கேள்வி அவருக்கு தகுந்த மாதிரியே நம்ம முடிச்சு விட்டுருலாம். சரிங்க, உங்களுக்கு ஒரு கடன் நீங்க கொடுக்குறீங்க. கடன் கொடுக்க மாட்டேன். கடன் அன்பை முறிக்கும் சொல்லுவாங்க. அதனால கடன் வாங்குறீங்களா? அதுவும் பண்ண மாட்டேன். கடன் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. அதான் என் பாலிசி. சரி, நீங்க என்ன கேட்க வந்தீங்க? நான் ஒரு எக்ஸாம்பிளா தானே சொல்றேன். சரி, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு இடத்த கடன் கொடுக்குறீங்க. அவங்க வந்து அந்த 10,000 ரூபாயை வாங்கிட்டு அவங்க திரும்ப தரல. சரி. அது வந்து ஒரு 6 மாசம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது. சரி, 6 மாசம் ஆகுது, இன்னும் கடனை திருப்ப தரல. அப்ப நீங்க எப்படி கேட்பீங்க அந்த வீட்டுல? தர முடியுமா முடியாதா அதான் கேட்போம். எப்படி கேட்பீங்க? கேட்டு காமிங்க. நான் தான் அவரு அந்த கடன் கொடுத்தவர். அது நீங்க தான் கேட்க வரலாம் நினைச்சேன். அண்ணா கொடுத்துட்றேன், நான் நாளைக்கு கொடுத்துட்றேண்ணா. 10,000 ரூபாய் கொடுத்து 6 மாசம் ஆகுது. எப்ப தருவ 10,000 ரூபாய்? 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு எவ்வளவு நாள்? உனக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு கேக்குறேன். போன் பண்ணா போன் எடுக்கிறது இல்ல. இல்ல நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லுன்னு வேற யாருக்கிட்டனா போனை குத்துறது. இப்படியே எவ்வளவு நாள் பண்ணுவீங்க? காசு தர ஐடியா இருக்கா இல்லையா? வேலைக்கெல்லாம் போறீங்களா இல்லையா? காசு தருவீங்களா தர மாட்டீங்களா? இல்ல எப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணாதான் தருவீங்களா? வீட்டு முன்னாடி வந்து ஏதாவது அசிங்கப்படுத்தணுமா? 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு எவ்வளவு நாள்? அப்ப வட்டி மேல வட்டி போட்டு தருவீங்களா? அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கண்ணா. இப்ப எப்படி காசு எப்ப தரீங்க? தர முடியுமா முடியாதா? நாளைக்கு தந்துடுறேண்ணா. நாளைக்கு எப்படி தருவ? எப்படியாவது என் தலையை வந்து அடமானம் வச்சாவது தந்துடுறேன். உன் தலையை வச்சுன்னா தருவாங்க. வேணா அந்த கண்ணை வேணா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு கொடுத்துரு, அதுக்கு தனி காசு தருவாங்க. சரி, இப்போ அந்த கண்ணாடி நல்லா இருக்கு, அந்த கண்ணாடி எனக்கு கொடுத்துறீங்களா? கடனுக்கு கழிச்சுக்கிறீங்களா? கண்ணாடி கொடுத்துட்றேன். சரி.